வணக்கம். இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறது, டைரக்ட்டா நீங்க வந்து துணியில எப்படி கட் பண்ண போறீங்க அண்ட் ஸ்டிச் பண்ண போறீங்க. இது 2மே பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ளவுஸ் பிட் வச்சு தான் நான் வந்து இந்த பட்டு பாவாடை தைக்கிறேன். ஏன்னா ரொம்ப குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால. நீங்க எப்படியும் உங்களுடைய பேபிஸோட ஹைட் பார்த்துக்கோங்க. பிகாஸ் வந்து சில பேபிஸ்க்கு ஏஜ்ன்னு கிடையாது. அவங்களுடைய குரோத் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ உங்க பேபிக்கு வந்து துணி கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னா, நீங்க இப்படியே கூட தைக்கலாம். ஒரு 1 1/2 வயசு வரையுமே வந்து இந்த கிளாத் போதுமானதா இருக்கும். அதான் அது பேபிஸோடைய சைஸ் பொறுத்து. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முந்தின பார்ட் நீங்க பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல. முதல்ல இப்படி வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் எப்படி நம்ம போடணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு, இது வந்து பேக் சைடுக்கு. ஸோ எப்படி வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம வந்து ஒரு நம்மளா வந்து ரெடி பண்ணணும். ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸை வச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே எப்படி நம்ம வந்து ஃபேப்ரிக்கை கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருப்பேன் லாஸ்ட் பார்ட்ல. ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஒரு நார்மலாக ஒரு துணியை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரண்ட் சைடில் அந்த ஃபோல்டிங் பார்ட்டை வந்து கரெக்டாக அந்த ஃபோல்ட் ஆகியிருக்கிற சைடில் வைக்கணும். வச்சுட்டு இதே சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம அதே மாதிரி தான் கட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இதுவரை நம்ம பார்த்துருக்குறோம். இதுவரை நீங்கள் இதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் அந்த வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி இப்போ பண்ணியிருக்கிறீங்க இல்லையா ஸ்டெப்ஸ், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து உங்களுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட இது ரொம்பவே ஈஸியானது. அண்ட் பேசிக்காக வந்து எனக்கு மிஷினில் தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் கிழிஞ்சிருக்கும் அதை தைக்கிறதுக்காக நம்ம இதுவரை தைச்சிருப்போம். இல்லை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், பிடிச்சி தைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தைச்சிருப்போம். அப்படி தெரிஞ்சாலே போதுமானது. உங்களுக்கு வந்து இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பார்ட்டில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரண்ட்டு அண்ட் இது வந்து பேக். எப்படி இந்த பேட்டர்ன் ஷீட்டை அப்படியே போட்டு இந்த கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணோமோ, அதே மாதிரி இதை வந்து மெயின் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ட்ரெஸ்ஸை வந்து எந்த துணியில் தைக்க போகிறோமோ அதை வந்து மெயின் ஃபேப்ரிக் அப்படின்னும், இதை வந்து லைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லைனிங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படியே இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் இந்த பார்ட்டில். அண்டு பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எங்கெங்கே ஸ்டிச் பண்ணணும், எந்த ஆர்டரில் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பாடி பார்ட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பாடி பார்ட் இது வந்து பேக் சைடோடது. சேம் இதே சைஸ் தான் வந்து ஃப்ரண்ட்டும் இருக்கும். இந்த சைஸுக்கு 3 மடங்கு, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இருக்கலாம். குறைஞ்சபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு இருக்கணும். இப்போ ஒரு டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை இப்போ நம்ம அளந்து பார்க்கும்போது 14.5 இருக்கு எனக்கு. ஸோ இதுக்கு அப்படியே 2 மடங்கு மினிமம் சொல்கிறேன். மினிமம் ஒரு பக்கத்துக்கு 2 மடங்கு நமக்கு தேவை. ஸோ வந்து 29. 3 மடங்கு அப்படின்னா அப்படியே டேப்பை வச்சுருங்க. 3வது. ஸோ 43.5 இதுதான் வந்து 3 மடங்கு. ஸோ இந்த ஒரு சைடுக்கு எனக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 43.5 கிளாத் வந்து தேவைப்படும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா கடைசி எவ்வளோ லெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 1 or 2 இன்ச்சஸ் கம்மியாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 43.5 அப்படிங்கிறது எனக்கு 41 தாங்க இருக்குது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வெளியில் வந்து பட்டுப்பாவடைக்கு துணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம குழந்தைங்க தைக்க போகிறோம்னு போய் ஒரு டெக்ஸ்டைல்ஸில் நம்ம துணி வாங்குறோம் அப்படின்னா அதோடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். தாராளமாக உங்களுக்கு அந்த அளவு வந்து வந்துடும். ஆனால் இப்போ நான் வந்து ப்ளவுஸ் பீட்டில் தைக்க போகிறதுனால எனக்கு அவ்வளோ வீதி வந்து கண்டிப்பாக இருக்காது, அவ்வளோ லென்த்து. ஆனால் 2 மடங்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்தா எனக்கு 28 இருக்கு. பரவாயில்ல, இதை வச்சு நம்ம தைக்கலாம். பிகாஸ் 1 இன்ச்சு தான் கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு தைக்கும் போதும் இந்த அளவு உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை நல்லாவே பிரித்து விட்டு போடுற மாதிரி, இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் போடட்டும் அப்படின்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் தான் தைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த 1 இன்ச் கம்மியாக இருந்ததுன்னா பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு எப்படி நம்ம இந்த ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் நான் எவ்வளோ இன்ச்சஸ் விட்டுருக்கிறேன்னா 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். இங்கேயும் 1.5 இன்ச்சு விட்டுருக்கிறேன். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் 2 இன்ச், இந்த பக்கம் 2 இன்ச். இந்த இடத்துல வந்து நான் எந்த ப்ளீட்ஸும் வைக்க போகிறது கிடையாது. ஸோ 2 + 2 4 இன்ச்சஸுக்கு 2 சைட்லேயும் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எந்த ஒரு
எக்ஸ்ட்ரா அந்த ப்ளீட்ஸும் வந்து நம்ம வைக்க போகிறது கிடையாது. நீங்கள் இப்போ எனக்கு 2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கிறேன், நல்லா பிரித்து விட்டு நான் போட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட பேபி வந்து இப்போ தான் 6 மந்த் ஆகுது, அவங்களுக்கு நான் தைக்கிறேன் அப்படின்றவங்க எவ்வளோ இன்ச்சஸ் நீங்கள் உள்ளே விடுறீங்களோ, நான் 1.5 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சுக்கு நான் எந்த ப்ளீட்ஸும் வைக்க போகிறது இல்லை. டைரெக்டாக இந்த கிளாத்தை வந்து இப்படி நான் வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து நான் உள்ள 2 இன்ச் விட்டுருக்கேன் அப்படின்னா 2 + 1/2 2.5 இன்ச்சஸ்க்கு நீங்கள் எந்த ப்ளீட்ஸும் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா தான் ப்ளீட்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வீடியோவில் நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் லைனிங் கொடுக்க போகிறது கிடையாது ஸ்கர்ட்டில், டைரெக்டாக இந்த கிளாத்தை வந்து வைக்க போகிறேன். நீங்கள் லைனிங்கும் கொடுக்க போகிறீங்கன்னா சேம் இந்த கிளாத்தில் என்ன பண்ண போகிறனோ அதை வந்து நீங்கள் லைனிங்லேயும் சேர்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் லைனிங்கையும் உங்களுடைய மெயின் ஃபேப்ரிக் அந்த ஸ்கர்ட்டுக்குள்ள ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்புறமா அதை நீங்கள் பாடி பார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த அளவுக்கு மெயின் ஃபேப்ரிக் இப்போ நம்ம வெட்ட போகிறோம். வெட்டிட்டு இந்த லைனிங்கையும் இந்த ஸ்கர்ட்டையும் முதல்ல அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக் மொத்தத்தில் உங்களுக்கு உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் தெரியக்கூடாது, அந்த மாதிரி வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். எதனாலனா சில குழந்தைங்களுக்கு வந்து உள்ள இந்த ஒரு தையல் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இல்லை, எனக்கு அது ஒரு மாதிரி எரிச்சலாக வருது, குத்துது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃப்ராக்குக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தையல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளே ஸ்டிச் பண்ணுற ஃப்ராக்குக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். என்னுடைய டோட்டல் பட்டுப்பாவடையோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இது பாடி பார்ட், இதுக்கு கீழே வந்து ஸ்கர்ட் பார்ட் வரும். ஸோ நான் சொல்லியிருப்பேன் எனக்கு டோட்டலி வந்து 23 இன்ச்சஸ் வந்து வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போது 23 இன்ச்சஸில் ஸ்டிச்சிங்குள்ளதெல்லாம் விட்டுருங்க. இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச் போகும், இங்கேயும் இந்த 1/2 இன்ச் வந்து நான் ஸ்டிச்சிங்காக வச்சுருக்கேன். ஸோ இதை விட்டுருங்க. இந்த இதோடைய லென்த் மட்டும் பார்த்தீங்கன்னா 7.5 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 7.5 வந்து எனக்கு பாடி பார்ட் இருக்குது, இதுக்கு கீழே ஸ்கர்ட் இருக்கணும். ஸோ இந்த மொத்த லென்த் வந்து எனக்கு 23 இருக்கணும். சரிங்களா? ஸோ 23 இருக்கிறதுல 7.5 இப்போ நம்ம லெஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7.5. ஸோ 15.5 வந்து எனக்கு அந்த ஸ்கர்ட் இருக்கணும். இங்கேருந்து இந்த லென்த் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 15.5 இருக்கணும். சரிங்களா? அதையும் மார்க் பண்ணிக்கலாம். 15.5. ஸோ இந்த 15.5 கூட இந்த இடத்த வந்து இப்போ நீங்கள் மடித்து தைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பார்டர் வருதில்ல, இந்த இடத்த வந்து நீங்கள் மடித்து தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு நீங்கள் மடித்து தைக்க போகிறீங்க. 1 இன்ச்சுன்னா 1 2ன்னு 2 தடவை வந்து நீங்கள் மடித்து தைப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு இன்ச்சு போயிடும். இல்லை நான் மடித்தே தைக்கல, எனக்கு இதே அளவு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. நான் மடித்து தைக்க போகிறதில்ல, இது இப்படியே தான் வைக்க போகிறேன். ஸோ எனக்கு கீழே நான் எந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தும் ஆட் பண்ண போகிறதில்ல. இன்கேஸ் நீங்கள் வந்து மடித்து தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை 2 தடவை, ஸோ 2 ஃபோல்டு வந்து நம்ம பண்ணும்போது 1 இன்ச் கண்டிப்பாக போயிடும். அப்போது அந்த 1 இன்ச்சை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். 15.5 + 1 வந்து மடித்து தைக்க போகிறீங்கன்னா ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது மேலே இந்த இடத்துல ஹிப்பு கிட்ட ஜாயின் ஆகும் இல்லையா? ஸோ இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம 1/2 இன்ச்சுக்கு தான் துணி தேவைப்படும். இப்போது இதுதான் துணின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பாடி பார்ட்டு. ஸோ இது ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சு நம்ம தைக்க போகிறோம். தைக்கும்போது 1/2 இன்ச் தான் போகும், அதனால தான் இங்கே 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ இன்னொரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 1/2 இன்ச். ஸோ எனக்கு நான் கீழே தையல் தேவைப்படலை, நான் போட போகிறதில்ல, அதனால 15.5 + 0.5 மொத்தத்தில் 16 இன்ச்சஸ் எனக்கு இருக்கணும். முதல்ல வந்து நம்ம கட் பண்ண போகிறது ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் நிறைய கிளாத் எடுக்கும். ஸோ இந்த 4 கார்னரையும் ஒன்றா வச்சுக்கிறேன். ஏன்னா பாதியாக ஃபோல்டு பண்ணி இன்னொரு பாதியாக ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ நம்ம துணியை பாதியாக ஃபோல்டில் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக், இது இன்னொரு பாதியாக ஃபோல்டு பண்ணி வைக்கிறோம். பிகாஸ் நம்ம கட்டிங்க்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஐயோ நம்மக்கிட்ட வந்து டெய்லரிங் இது மாதிரிலாம் இல்லையே அப்படிலாம் கவலையப்பட வேணாங்க. நான் வந்து உங்களுக்கு டெய்லரிங் கோர்ஸ் எடுக்கலை, வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அழகா அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். அதனால பெருசாலாம் நீங்கள் ஒரி பண்ண வேணாம், நம்மக்கிட்ட ஐயோ நம்மக்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ ஸ்கர்ட் பார்ட் நமக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது? கண்டிப்பாக டேப் வேணுங்க, ஸ்கேல் வச்சு எடுக்காதீங்க சரியா? ஏன்னா வந்து நான் சம்டைம்ஸ் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன்,
ஸ்கேலையும் இந்த டேப்லையும் அளவு பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஸோ வந்து எனக்கு அது செட் ஆகாது. நீங்களும் அத எடுக்காதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த டேப் வந்து ₹20 ₹30 அவ்வளோதான் மேக்ஸிமமே இருக்கும். அதனால இத வாங்கிக்கோங்க சிரமம் பார்க்காம. அண்ட் இது வந்து சாக் பீஸ். கிளாத்ல மார்க் பண்றதுக்கான மார்க்கர். ஸோ இத வச்சு தான் மார்க் பண்ண போறேன். இது இல்லைன்னா நீங்க வந்து வீட்ல இருக்கிற சாக் பீஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இதோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா இருக்கும். அதனால கொஞ்சம் பொடி மார்க்கிங்கா வரும்னு சொல்லிட்டு இத யூஸ் பண்றோம். ஸோ நமக்கு தேவையான ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 15.5 + 5. ஸோ 16 தேவைப்படுது. ஸோ 16ல வச்சு ஒரு மார்க் பண்ணிப்போம். அடுத்து இந்த கார்னர்லையும் 16ல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்க போறேன். அடுத்து ஸ்கேல காணோம். ஸோ வந்து டைரக்டாவே இது 2யும் வச்சு ஒரு கோடு போட போறேன். டேப்பை வச்சு கோடு போட்டுக்கலாம் நம்ம. முதல்ல டேப் அசையாம பிடிச்சு வச்சுட்டு ஓகே கோடு போட்டாச்சு. ஓகே, இப்போ நமக்கு ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த நூல்லாம் வந்து ஃபைனலாக கட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தான் நம்ம துணி கூட அட்டாச் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து பாடி பார்ட் வந்து கட் பண்ணிடலாமா? ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து பார்த்தா இதோட ஃபோல்டு சைடு மறக்காமல் அதை வைக்கணும் நம்ம. இப்போது இந்த 2 துணி வந்து இங்கே ஃபோல்ட் ஆகியிருக்கு. இந்த இடத்துல இப்படி நல்ல சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் இந்த கிளாத்தை இப்படியே வச்சுக்கோங்க. வச்சு இதை நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் வச்சுருக்கிற லைனிங்கும் கரெக்டாக ஹாஃபாக இருக்கணும். இந்த கிளாத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, ஓகே. இல்லை நீங்கள் இது வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சுங்க அப்படின்னா பின்னாடி துணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன் மிஸ்டேக்ஸ். முன்னாடி துணி இருக்குது, சரி எக்ஸாக்டாக இருக்குன்னு வெட்டியிருப்பேன். பார்த்தா பின்னாடி கொஞ்சம் ஃபோல்டு வந்து சரியில்லாமல் இருந்திருக்கும். அதனால் இந்த துணி இவ்வளோ கம்மியாக போயிருக்கும். அப்போ அந்த ட்ரெஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அப்போ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நம்மளால் போட முடியாது. இப்படி பல துணிகளை வந்து நான் கரியாக்கியிருக்கிறேன். அதனால் நீங்கள் இப்படி ஆக்கிடாதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த துணியிலலாம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுறக்கூடாது, சரியா? நீங்கள் வந்து லைனிங்லேயே உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படும் அப்படியோ அதை வந்து நீங்கள் லைனிங்லேயே வெட்டியிருக்கணும். ஸோ இதை தைக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விடுவோமே, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விடுவோமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து விட்டுறக்கூடாது. எவ்வளோ விடணுமோ அதை லைனிங்கில் விட்டுறணும். விட்டுட்டு அதே அளவுக்கு இதை கட் பண்ணணும். இங்கே எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. ஸோ இதை அந்த கோட்டில் எல்லாம் அதுக்கு கொஞ்சம் கீழே தான் கட் பண்ணுறேன். இந்த சைடும் அந்த கோட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் தள்ளி தான் கட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா தெரியுது, இங்கே தெரியுது, இங்கேயும் தெரியுது. நான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த இடத்துல வச்சு நான் எக்ஸாக்டாக கட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது மேபி அந்த கோட்டில் நீங்கள் வெட்டலாம், கோட்டுக்கு மேலே வெட்டலாம், அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து முதலேருந்தே சொல்லிட்டேன், இந்த வீடியோ வந்து எக்ஸ்பர்ட்ஸ்க்கு கிடையாது, பிகினர்ஸ்க்கு. அதனால முதல்ல கட் பண்ணும்போது அந்த லைனிங்கை விட, அந்த நீங்கள் மார்க் பண்ணியிருக்க லைனை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணியில் வந்து வெட்டுங்க. ஃபைனலாக அது வெட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணும் போதோ இல்லை எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டோ அந்த லைன் மேலேயே வந்து கரெக்டாக வெட்டுங்க. வெட்டும் போது இந்த லைனிங்கை எடுத்துருங்க. ஏன்னா லைனிங்கில் கட் பண்ணிடக்கூடாது. மேபி இது எக்ஸ்ட்ரா துணி இல்லையா மேலே இருக்குது, ஸோ இது நகன்றலாம், அதை நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஸோ வெட்டி முடிச்சுட்டு
இப்போ இதே மாதிரி பேக் பார்ட்டை போட்டு கட் பண்ண போகிறோம். துணியை எடுத்து ஃபோல்டு பக்கம் உங்களை பார்க்க இருக்கணும் அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிளாத்தை அதுக்கு மேலே வைங்க. கரெக்டாக கிளாத் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த கிளாத் வந்து கரெக்டாக இருக்கணும். முன்னாடி பின்னாடி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஹாஃப் ஃபோல்டு ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் சுற்றி துணி இருக்கிற மாதிரியே வச்சுட்டு லைன் வரைங்க. இந்த இடத்துல வேண்டாம், ஏன்னா இது வந்து ஃபோல்டு, இது ஜாயின் பண்ணி தான் இருக்குது, இங்கே வேண்டாம். வரைகிற லைன் வந்து இந்த கிளாத்தில் இருக்கணும். இதில் சம் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே பட்டிருக்கு, பட் அப்படி இல்லாமல் இந்த கிளாத்தில் இருக்கணும். அப்படி பார்த்துக்கோங்க. இப்போ டைரெக்டாகவே வெட்டுவோமா? இந்த துணி வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இதில் டைரெக்டாக வெட்டும் போது உங்களுக்கு அதோட இது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேணால் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். கட் பண்ணும்போது அது துணி ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் நம்ம பாட்டுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதில் மேபி அந்த துணிக்குள்ளேயே நம்ம வெட்டுற மாதிரிலாம் வரும். ஸோ ஒரு 1/4 இன்ச் ஐயோ போயிடுச்சு, சரி பரவாயில்ல 1/4 இன்ச் தானே அப்படின்னு சொல்லிட்டு 4 1/4 இன்ச் பாருங்கள், 1 இன்ச் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது பேக் பார்ட். இந்த பேக் பார்ட்டை இப்படியே ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த கழுத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் இப்படி தையல் போடணும், வரிசையாக இப்படி தையல் போடணும், இப்படி போடணும். இப்படியே பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தையல் போட்டிங்கன்னா முடிஞ்சுது. இப்படியே பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஆனால் நான் பண்ண போகிறது, இந்த பார்ட்டை எடுத்துட்டு நம்ம ஸ்கர்ட் இருக்குது இல்லையா, ஸ்கர்ட்டுடைய ப்ளீட்ஸை வந்து இதில் வைக்க போகிறேன். இது பேக் பார்ட்டு, ஸோ குட்டி பார்டர், இதை இங்கே வைக்க போகிறேன். இப்படியே இங்கே அட்டாச் பண்ண போகிறேன். இந்த துணியை வெட்டிடணும். வெட்டிட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே 2 இன்ச்சு விட்டுறணும். விட்டுட்டு வேணா மார்க் பண்ணிப்போமா? இங்கேருந்து 2 இன்ச்சை விட்டுறணும். இதுலேயும் 2 இன்ச்சை விட்டுறணும். அதே மாதிரி இங்கேயும். இதுலேயும் இங்கே. ஸோ இதை வந்து நேராக தைக்க போகிறேன். இதுவரையும் எந்த ப்ளீட்ஸும் கிடையாது. இதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி ப்ளீட்ஸ் வைக்கணும்? ஒரே டைரக்ஷனில் இப்படி வைக்கலாம். சிம்பிளாக நீங்கள் வைக்கலாம். இப்படி இப்படி இப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரே டைரக்ஷனில் நீங்கள் வைக்கலாம். இல்லை எனக்கு வந்து ப்ளீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு இப்படி வைக்கிற ஒரு ப்ளீட்ஸ் இருக்குது. இல்லைன்னா இந்த ப்ளீட்ஸே ரொம்ப பெருசு பெருசாக இப்படி வைக்கிற ப்ளீட்ஸும் இருக்குது. நம்ம வந்து பட்டுப்பாவடையை ப்ளவுஸ் பிட்டில் தைக்கிறதுனால எந்த ப்ளீட்ஸ் நமக்கு வந்து செட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். அதிகபட்சம் நான் சொன்ன மாதிரி 3 மடங்கு துணி இருந்தது அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ப்ளீட்ஸ் வரும். அதை விட 2 மடங்கு இருக்குது அப்படிங்கும்போது ஓரளவு ஓகேவா ப்ளீட்ஸ் வரும். ஓகேவா? ஆனால் ரொம்ப சின்ன பிள்ளைங்க அப்படிங்கும்போது 2 மடங்கு துணி ஓகே. ரொம்ப பெரிய பிள்ளைங்களுக்கு நீங்கள் தைக்கிறீங்க, நல்ல வீதி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 3 மடங்கு துணி வேணும். ஒரு சைடுக்கு, இந்த ஒரு சைடுக்கு 3 மடங்கு துணி கண்டிப்பாக வேணும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன்.
அந்த லைனிங்கில் நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சு தச்சுட்டேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு ப்ளீட்ஸ் வச்சாச்சு. 2 இன்ச்சுக்கு அப்புறமா ஆரம்பிக்கிறேன். இந்த பக்கமும் இவ்வளோதான் எனக்கு ப்ளீட்ஸ் வந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வச்சு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃப்ரண்ட் பார்ட்டோடைய கிளாத் நம்ம கிட்ட இருக்கு, மெயின் ஃபேப்ரிக். இப்போ இதையும் இந்த லைனிங்கையும் சேர்க்க போகிறோம். இந்த நீட் ஃபினிஷிங்காக நம்ம இதில் இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இல்லை எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக இந்த ஸ்கர்ட்டை வந்து இப்போ நீங்கள் இதில் சேர்க்க வேணாம். தனியாக ப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல எடுத்து ஒரு தனியாக வச்சுக்கோங்க. ப்ளீட்ஸ் மட்டும் தனித்தனியாக வச்சு இந்த அளவு இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைடு. நான் ஏதோ லைட்டாக சாக் பீஸ் மார்க்லாம் வந்து தெரியுது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடை வந்து இதை இப்படி திருப்பி போட்டு இதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் சைடை வைக்கிறேன். சரியா? ஃப்ரண்ட் சைடை வச்சு இப்போ இந்த கழுத்தை அட்டாச் பண்ண போகிறேன். கையையும் இந்த பக்கத்தை அண்ட் இந்த பக்கத்தை அட்டாச் பண்ண போகிறேன். இதில் இந்த பக்கம் நான் வந்து கரெக்டாக ஓகே வெட்டியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் துணி வந்து தெரிஞ்சுது. பட் நம்மளுடைய மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லைனிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேப்ரிக் இருக்காங்கிறது தான். ஸோ வந்து நான் லைனிங்கை விட எக்ஸ்ட்ராவாக தான் துணி இருந்தது. நான் தச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை நான் வந்து கட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியாக. அதனால இந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ராப்பர் டெய்லர் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அந்த லைனிங் கிளாத்தை விட கம்மியாக துணி இருந்ததுன்னா பிரச்சனை, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இதை அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ 2 கை அப்புறம் கழுத்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து இப்படி லேசாக கட் பண்ணி விட போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஐயோ ஏதோ தப்பாக தைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கிளாத் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட் ஃபேப்ரிக் இங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்டர் இருக்குது. நம்ம கரெக்டாக தான் நான் தைச்சிட்ருக்கோம், பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கை இருக்குல்ல, இந்த கையை வந்து இப்படி இழுத்து விட்டுருங்க. இப்படி வழியாக இழுக்கணும் வெளியில். ஸோ இழுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து வந்தாச்சு, கையும் இருக்கு, எல்லாம் ஓகே. முன்னாடி மட்டும் இப்போ அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம். இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த உள்ள தையல் வெளியே தெரியக்கூடாது, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்ற எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இப்போ நம்ம டாப் ஸ்டிச் போட போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி பேக் பார்ட்டில் நான் ஆல்ரெடி வந்து இங்கே கொஞ்சம் எண்ணெய் ஆயிடுச்சு, மிஷினில் போட்ட எண்ணெய். சரி ஓகே. ஸோ இப்போ இந்த பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இப்போது ஒரு ரோப் தேவைப்படுது. ரோப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த கிளாத்தில் மீதி கிளாத் இருக்குது. இதில் இப்போ நான் வந்து ஒரு 1.5 இன்ச் எடுக்க போகிறேன். டோட்டலி 1.5 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி 2 பீஸ். இந்த லென்த்து வந்து ரொம்ப அதிகம் தான். நம்ம முதல்ல வந்து ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். சரியா? முதல்ல இப்போது 1.5 இன்ச்சுக்கு கிளாத் எடுக்க போகிறேன். அப்புறம் ரோப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன்.
இப்போ இதில் வந்து ஒரே வேலை தான். ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ரெண்டையுமே வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு இப்படி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எவ்வளோ பொடிசாக வேணுமோ, உங்களுக்கு வந்து ரோப் இவ்வளோ தான் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப பொடிசாக வச்சிடாதீங்க, கஷ்டமாயிரும். ஸோ ஓரளவு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இங்கே இருந்து இந்த ஜாயினிங் முதல்ல ஆரம்பிக்கிற இடத்துல இப்போ ஒரு 2-3 தையல் போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டு இங்கே லாக் பண்ண போகிறோம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு. சரியா? இப்போ ஏதோ இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப உங்கள் வேலையை ஈஸியாக்கிடும். இது இருந்தால் தான் வேலை பண்ண முடியும்னு இல்லை, ஆனால் இது ரொம்ப உங்கள் வேலையை வந்து ஈஸியாக்கிடும். இது நான் ரொம்ப ரீசெண்டாக தான் வாங்கினேன், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து லூப் டர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணணும், இதோட எட்ஜில் இந்த ஒரு ஹூக் இருக்கும், இது இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும். இதை வந்து ஒரு பக்கம் துணிக்குள்ளே விடணும். நீங்கள் விட்டுட்டு இந்த பக்கம் வரும். வந்ததுக்கு அடுத்து இந்த இடத்துல வந்து அந்த ஊசி இருக்கும், ஒரு லூஸாக இருந்ததில்ல ஒரு ஹூக்கு, அது இருக்கும். அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து இப்படி எடுத்து லாக் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த கார்னர் வந்து கொஞ்சம் போல் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து இப்படியே இழுக்கணும். ஸோ இப்போ 2 ரோப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ரெண்டும் எனக்கு ஒரு நாட் போடுறதுக்கு தேவையான அளவு வேணும். ஸோ இவ்வளோ போதும் நான் நினைக்கிறேன், அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எங்கே அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி லைனிங்கில் அந்த ஸ்கர்ட்டை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கீங்க. இது வந்து பேக் பார்ட், சரியா? பேக் பார்ட் இது. ஸோ இதில் லைனிங் ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இந்த இடத்துல தான் இங்கே பாருங்கள், தையல் வந்து இப்படி இருக்கும், நீங்கள் போட்ட தையல் பின்னாடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சு இந்த கயிறை இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இப்போ இது 2 ரோப்பையும் இங்கே வைக்க போகிறோம். வச்சு இதுக்கு மேலே இதுடைய அந்த நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு சேம் நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி பேக்லையும் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 கை கழுத்து, அதுக்கு முன்னாடி இந்த ரோப் வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கணும். இதுக்கு மேலே 2 கை கழுத்தையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபினிஷ். நம்ம வந்து நெக் இப்போ அதே ஷேப்பில் தச்சாச்சு, உள்ள ரோப் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பண்ணலாம், அதே மாதிரியே இப்படி திருப்ப போகிறோம். திருப்பி இந்த பின்னாடி இருக்கிற மெயின் ஃபேப்ரிக் வந்து முன்னாடி வரா மாதிரி வைக்க போகிறோம். இப்போது எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட போகிறோம். எல்லா பக்கமும் போட்டுட்டு இந்த ஷோல்டரையும் இதுக்கு மேலே இந்த ஷோல்டரும் நல்ல பக்கத்தை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம்.